இன்னைக்கு காலையில 8:26 மணிக்கு ஒரு அதிரடி மாற்றம் நடக்குது. கர்மகாரகன் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிட்டு பெயர்ச்சியாகிறாரு. இதனால சில ராசிகளுக்கு பொற்காலம் ஆரம்பமாகுது. ஆனா 6 ராசிக்காரங்க மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும்னு எச்சரிக்கப்படுறாங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த பெயர்ச்சியில குறிப்பா ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளோட மேல சனியோட பார்வை பதியுது. அதேபோல 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட போற இந்த 6 ராசிகள் கவனமா இருக்கணும். மீனம் ஜென்ம சனி, கும்பம் 7.5 சனியின் கடைசி கட்டம், மேஷம் 7.5 சனி தொடக்கம், சிம்மம் அஷ்டம சனி, தனுசு அர்த்தாஷ்டம சனி, கன்னி கண்டக சனி. இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம். மேஷம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு சனி வராரு. ஆனா பயப்பட வேண்டாம், குரு பார்வை இருக்கிறதால அலுவலகத்துல பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும். ரிஷபம், 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி வராரு. உயர்வுகளுக்கு உத்தரவாதம் உண்டு. இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும். ஆனா பொறுப்பு முக்கியம். மிதுனம், 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு சனி வராரு. உழைப்புக்கு ஏத்த உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் வந்தா மறக்காம ஏத்துக்கோங்க. கடகம், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு சனி வராரு. பலகால முயற்சிகள் பலன் தரும். ஆனா சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுடுங்க. சிம்மம், அஷ்டம சனி ஆரம்பம். பயப்படாம பொறுமையா இருந்தா கஷ்டங்கள் வராது. மேலதிகாரிகளிடம் டென்ஷனை தவிர்த்து நிதானமாயிருங்க. கன்னி, 7ஆம் இடமான கண்டக சனி. குடும்பத்துல மட்டும் விட்டு கொடுத்து போங்க. மத்தபடி வேலையில திட்டமிடல் இருந்தா வெற்றி நிச்சயம். துலாம், 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துக்கு சனி வராரு. உடல் நலத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. மத்தபடி பதவி உயர்வு, பண வரவுன்னு எல்லாமே நல்லதா நடக்கும். விருச்சிகம், 5ஆம் இடமான பஞ்சம சனி. உங்க சொந்த முயற்சிதான் உங்க வெற்றிக்கு அஸ்திவாரம். தலைக்கணத்தை மட்டும் தவிர்த்திடுங்க. தனுசு, 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனி. வீண் உரசல்கள் வேண்டாம். அலுவலக கோப்புகள் அதாவது ஃபைல்ஸ ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. மகரம், 7.5 சனியிலிருந்து முழுமையா விடுபடுறீங்க. சகாயஸ்தானத்துக்கு சனி வரதால உங்க எண்ணம் போல் மாற்றமும் முன்னேற்றமும் வரும். கும்பம், ஜென்ம சனி முடிஞ்சு 2ஆம் இடத்துக்கு சனி போறாரு. 7.5 சனியோட கடைசி சுற்று. குடும்பத்துல விசேஷங்கள் நடக்கும், நிம்மதி பிறக்கும். மீனம், ஜென்ம சனி ஆரம்பம். அகலக்கால் வைக்காதீங்க. அவசரப்படாம நிதானமா செயல்பட்டா நன்மையே நடக்கும். சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மள பக்குவப்படுத்துறவர். இன்னைக்கு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் பயன்படும்னா ஷேர் பண்ணுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.